ரைட்டு. விஜய் டிவியில் மிகப்பெரிய சம்பவங்களை செய்கிறதுக்கு விஜய் டிவி வந்து பயங்கரமான ஸ்கெட்ச் எல்லாமே போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒன்று ஒன்றா அதை வந்து அறிமுகமும் படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் பிக் பாஸ் முன்னோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். அதில் வந்து இதுக்கு முன்னாடி சீசனில் கலந்துக்கிட்ட கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வரப்போகிறாங்க. பிக் பாஸ் ஆடியன்ஸ் அப்படிங்கிற பேரில் விஜய் டிவிலே இருக்கக்கூடிய சில ஆட்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லாருமே கொஸ்டின்ஸ் எழுதி கொடுத்து, இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும், இந்த கேள்வியை இந்த நபர்கிட்ட தான் கேட்கணும், அந்த நபர் இந்த பதிலை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப்பான ஒரு விஷயத்த வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க போகுதுன்றதுக்கான ப்ரோமோவை விட்டுருக்குறாங்க. இது என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சண்டே 4:30 மணிக்கு வந்து நடக்க போகிறதாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 4:30 மணிக்கு வந்து பிக் பாஸ் முன்னோட்டம் நிகழ்ச்சி நடக்க போகுது. 6:30 மணிக்கு பிக் பாஸ் சீசன் 8 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. விஜய் டிவி இதில் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக ஆடியன்ஸை அப்படியே பிடிச்சி வைக்கணும். இப்போ ஏன்னா அதில் வரக்கூடிய முன்னாள் போட்டியாளர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். வனிதா, சக்கரவர்த்தி, கூல் சுரேஷ், விஷ்ணு, கொஞ்சம் வில்லங்கமான ஆட்கள் எல்லாமே வராங்க. சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க, முக்கியமாக வனிதாக்கும் சக்கரவர்த்திக்குமே மக்கள் வந்து பார்ப்பாங்க. முக்கியமான நபர்கள் இல்லையா இவங்க ரெண்டு பேரும். ஒரே சீசனில் வந்து ஒரு பக்கம் வனிதா வந்து அங்கே வந்து ஒரு குரூப்பிசம் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து ஊமை குத்தி வெளியில் அனுப்பிட்டாங்க, அது வேற கதை. இன்னொரு பக்கம் நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி கொளுத்தி போடுற வேலையை பக்காவாக பார்த்த ஒரு நபர். அவர் தான் பிக் பாஸை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார். ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் எதற்கு வந்து கேள்வி கேட்கறதுக்கு சில பேர். இந்த ஷோ வந்து மக்கள் நிச்சயமாக பார்ப்பாங்க. அந்த ஷோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அது ஒரு 2 மணி நேரம் இழுத்து 6:30 மணிக்கு பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ 4:30 மணியில் இருந்து நைட்டு 10-11 மணி வரைக்குமே என்ன நடக்க போகுது, ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியில் பிக் பாஸ் சீசன் 8 சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி நடக்க போகுது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த முன்னோட்டம்ன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எத்தனை கண்டஸ்டன்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ வந்த ஆட்களில் ஏற்கனவே இருந்த ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணி சில பேர் வராங்க. அப்படிதான் வந்து சௌந்தர்யா நஞ்சுந்தன் அப்படின்ற ஒரு கண்டஸ்டன்ஸ் வந்து வரப்போறாங்க சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்க விஷ்ணு அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி தான் உள்ள வராங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இவங்க 2 பேருமே நம்ம ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. 2 சீசன் வந்து நடிச்சிருக்காங்க. அதனால விஷ்ணு வந்து இவங்களை ரெக்கமெண்ட் பண்ணி இவங்க இப்போ பிக் பாஸுக்கு வரப்போறாங்க அப்படின்ற விஷயங்கள். இன்னொன்று வந்து நம்மளோட குண்டு மனிதர், சாரி அப்படி சொல்லக்கூடாது, ஃபேட்மேனுக்கு தமிழ் அர்த்தம் வந்து கொழுப்பு மனிதர், அது வந்து அவருக்கு கரெக்டா இருக்கும். இந்த கொழுப்பு மனிதர் உள்ள போற அப்படிங்கிறதுக்கான ஒரு உறுதியான ஒரு செய்தி மாதிரி ஒரு ஆடியோ ஒன்று சுத்திக்கிட்டு இருக்குங்க இன்டர்நெட்ல. அது முடிஞ்சா கூட இந்த வீடியோ நான் அட்டாச் பண்றேன். அதுல அண்ணன் வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் இந்த சீசன் 8 போறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு பிஆர்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா நானே வந்து ஒரு பெரிய ஆளு தான்ப்பா, நான் கொடுக்க போறது தான்ப்பா கண்டென்ட்டே, நான் அதுக்கு தான்ப்பா போறேனே. என்னை பற்றி ஆட்டோமேட்டிக்காக ஆட்கள் பேசுவாங்க. ஒவ்வொருத்தனுடைய தமிழிலுமே நான் இருப்பேன், அதுக்கான சம்பவங்களை பண்ணுவேன். நம்ம பண்ணுற விஷயங்கள் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, ஆனால் அன்னைக்கு டாப்பிக்கில் நம்ம இருக்கணும், அன்னைக்கு ஹைலைட்டாக நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரவீந்தர் பேசியிருக்காரு. அந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளியில் பெரிய உத்தமசீலன் மாதிரியும் பெரிய அவதார புருஷர் மாதிரியும் இவர் வந்து ரிவ்யூ பண்ண வேண்டியது. அதாவது சில பேர்கிட்ட காசை வாங்க வேண்டியது. காசை வாங்கிட்டு அவங்கள ப்ரொமோட் பண்ணுறன்ற பேரில் அவங்கள விட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை வந்து அடித்து நொறுக்க வேண்டியது. இவருக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு பின்கட்டை அப்படின்ற ஒரு சேனல் வந்து இவரு கூட சப்போர்ட்டுக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு சீசன்லையுமே மக்களை மடைமாற்றக்கூடிய வேலைகளை நல்லாவே பண்ணியிருந்தாரு ரவீந்தர். நிறைய ட்விஸ்ட் அடிப்பாப்புல, மக்களை அப்படியே திசை திருப்பி விடுவாப்புல. போன சீசனில் கூட பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேலே அந்த மாதிரியான தாக்குதல். மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினார் சில இடங்களில், தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினார் சில இடங்களில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் ரவீந்தர். நான்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சார்பேட்டா பரம்பரையில் ஒரு டைலாக் வரும்ல, அதுக்கு தானே இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு 2 சீசனாக நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் வேற ஒரு சேனலில் நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த 2 வருஷமே வந்து ஃபேட்மேனை வந்து டீப்பாக நம்ம வந்து வாட்ச் பண்ணியிருக்கோம், அவர் என்னெல்லாம் பேசுகிறாரு அப்படின்றத. ஸோ இந்த வாய்ப்புக்காக என்ன போன்ற பலரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ உள்ளே போ ராசா, உள்ளே போ, நீ பண்ணுறத பண்ணு, இங்கே நொறுக்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம். அன்றைக்கி டைட்டிலில் நீங்கள் இருப்பீங்க, ஃபோட்டோவில் தமிழில் நீங்கள் இருப்பீங்க, அன்றைக்கி டாப்பிக்காக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் மக்கள் உங்களை எப்படி வந்து தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்களா, இல்லை காரி மூஞ்சிலே துப்ப போகிறாங்களா அப்படின்றது உங்களுடைய கையில் தான். இவர் எதை பற்றியுமே கவலைப்படல. அந்த ஆடியோ கேட்கும்போது
நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னும் போது அவர் சர்ச்சைகளை ஏற்படுத்த போகிறார் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அவர் வந்து பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவாக இல்லாமல் அன்றைக்கி எதுவாக இருந்தாலும் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை இருக்கார். அதெல்லாம் இங்கே செல்லாது. அப்படிலாம் வந்து ப்ரீ பிளான்டாக இந்த பிஆரே இல்லை, நான் பிஆர்லாம் வச்சுக்கல, எனக்கு பிஆர்லாம் தேவையில்லைன்ற பாருங்க, அவனெல்லாம் நம்பவே கூடாது. அமைதியாக இருக்கிறவன நம்பிடலாம், பிஆர் ஆமாம் நாங்கள் பிஆர் வச்சிருக்கிறேன்றவனு கூட நம்பிடலாம். ஆனால் நான் பிஆர்லாம் வச்சுக்க மாட்டேன், எனக்குலாம் பிஆரே தேவையில்லைன்னு சொல்கிறான் பார்த்துங்க, அவனைத்தான் முதல்ல நம்பவே கூடாது. மெயின் அக்யூஸ்டே அவன் தான். ஏன்னா போன சீசனில் மாயாவுடைய அக்கா அப்படி தான் அம்பிட்டு முட்டு பிஆரா எங்களுக்கா சி எங்களுக்கு அதுக்கான அவசியமே கிடையாது. மாயாவுக்கு கிடைக்கிற சப்போர்ட் எல்லாமே மாயாவுடைய நேச்சரை பார்த்து, மாயாவுடைய டேலண்ட்டை பார்த்து ஜெனியூனாக வந்த சப்போர்ட் அப்படின்னு சொன்னாங்க அக்கா. அடுத்த நாள் ட்விட்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹிந்தி, மராத்தி, குஜராத்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், இந்தியாவில் என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ அத்தனை லாங்குவேஜ்லேயும் மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணி ட்விட்டு எப்படி ஸோ அப்பட்டமாக வந்து பிஆர் வச்சு வேலை செஞ்சாங்க மாயா. இப்படி தான் வந்து வெளியில் பேசுவாங்க, நமக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்வாங்க. ஆனால் அவெல்லாம் செட் பண்ணிட்டு போயிருப்பான். ஏன்னா ரவீந்தர் வந்து ஒரு ப்ரொடியூசர் வேறு, அவர்கிட்ட இல்லாத காசா நிறையா வந்து ஊழல் குற்றச்சாட்டுலலாம் நிறையா மாட்டியிருக்காப்புல. ஸோ நிறைய சேர்த்து வச்சுருப்பாரு, அதனால் நல்லா பண்ணிட்டு தான் போவார். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இவர் உள்ளே போய் டாஸ்க்லாம் என்ன பண்ண போகிறாருன்றது தெரில. ஏன்னா இவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. இது கிண்டலுக்காக சொல்ல, ஃபேக்டர் தான். அவருடைய ஹெல்த் கண்டிஷன் சரி கிடையாது, எந்த டாஸ்க்கும் அவரால் பண்ண முடியாது. ஆனால் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரி, நம்ம வந்து இந்த ரிவ்யூ எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியெல்லாம் அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், அவன் கேரக்டர் இது, அவனுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. அது எதுவுமே நம்ம பார்க்க போகிறது கிடையாது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க செய்கிற விஷயங்கள், அவங்க பேசுகிற விஷயங்கள், அது வந்து நல்லதா கெட்டதா, மக்களுக்கு அது எப்படி போய் சேரும், நல்ல விதமாக போய் சேருமா, இல்லை இது மக்கள் மத்தியில் தவறாக போய் சேரும், இது தப்பா, இதை வச்சு மட்டும்தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். 100% இல்லை 200% ஜெனியூனான ரிவ்யூவாக இருக்கும். யாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு யாருக்கும் வந்து பிஆர் ஒர்க் பண்ணுற போகிற வேலையெல்லாம் நம்ம சேனலில் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இது வரைக்கும் இதுக்கு முன்னாடியே நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. இந்த சீசன்லேயும் இந்த புது சேனல்லையுமே நான் அந்த மாதிரி பண்ண போகிறது கிடையாது. உள்ள நடக்கிற விஷயங்கள் எது சரி எது தப்புன்றதை பார்த்து அதன்படி நம்மளுடைய ரிவ்யூ வந்து சுத்தமாக இருக்கும். அது வந்து நான் வந்து இந்த இடத்துல உறுதியாக சொல்லிக்கிறேன். ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு விஷயம், பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை அப்படின்ற இந்த விஜய் டிவி சண்டே வந்து ஒரு பக்கம் ஓஞ்சிருக்கு. ஆனால் திருப்பி விஜய் டிவி வந்து அதை கிளப்புற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. குக் வித் கோமாளி சீசன் 5 இப்போ தான் முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச உடனே அடுத்த ஷோக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. சீசன் 6 குக் வித் கோமாளி சீசன் 6க்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க விஜய் டிவி அப்படின்ற ஒரு செய்தி வருது. என்னடா அது அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணி படித்தா, சீசன் 5 அதாவது சீசன் 4 வரைக்குமே குக் வித் கோமாளி வந்து மக்களால் கொண்டாடப்பட்டது. இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஷோ. இந்த ஷோ பார்க்கும்போது நம்மளுடைய கவலை எல்லாமே போகுது. சிரித்து சிரித்து வயிறு வலிக்குது, வாய் வலிக்குது, இப்படி தான் மக்கள் வந்து இந்த குக் வித் கோமாளியை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் சீசன் 5 ஆரம்பிச்சது வெங்கட் பட் இல்லை. அது ஒரு பக்கம் மக்களுக்கு அதிருப்தி இருக்குது. வெங்கட் பட் வந்து ஒரு மாதிரி ஒரு ஷோவை கொண்டு போனார், அவர் இல்லை. மாதம்பட்டியை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு போட்டாங்க. ஆனால் மாதம்பட்டி வெங்கட் பட் அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருந்தாரான்னு கேட்டால் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்ததா. பிக் பாஸும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. மக்கள் வந்து நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து டாக்ஸிசிட்டி அப்படின்றது வந்து ஒரு லெவலுக்கு மேலே இல்லை. சீசன் 4 வரைக்குமே அந்த அளவுக்கு இல்லை. சீசன் 4ல் ஆர்யாவா பாலாவா அப்படின்ற ஒரு சண்டை போச்சு. ஆனால் ஆரோக்கியமான சண்டையாக அது இருந்துச்சு. சீசன் 5ல் பிரியங்கா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்துச்சு. அந்த சீசன் முழுக்க வந்து அந்த ஷோ எப்படி போச்சுன்னா வன்மமாக போச்சு, டாக்ஸிக்காக போச்சு. மக்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணி வந்து ஒரு ஷோ பார்க்குறாங்கன்னா அதில் வந்து மக்கள் வந்து கொஞ்சம் என்டர்டெயின் ஆகுறாங்க, அதில் பார்த்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுனால பார்க்க ஆரம்பித்தது. வன்மத்தோடு பார்க்க ஆரம்பித்தாங்க மக்கள். அப்படியே ஒரு வேறு ஒரு டைமென்ஷனில் பிக் பாஸ் வந்து கொண்டு போனாங்க பிரியங்கா. நேச்சரே மாறிச்சு. அதே மாதிரி இந்த சீசன் 5 குக் வித் கோமாளிக்கு பிரியங்கா வந்தாங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்த ஷோ மக்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஷோவாக மாறி போச்சு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. போக 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 பிரியங்காவுடைய சுயரூபம், உள்ள அவங்க பண்ண விஷயங்கள், அவங்க கூட இர்ஃபான் போன்ற ஆட்கள் சேர்ந்துக்கிட்டு அக்காடான்னு முதல் கத்துறதும், தம்பிடான்னு இவங்க கத்துறதும்,
அவங்க பண்ண இன்ட்ரப்ஷன், அவங்க பண்ண டாமினேஷன், இதை எத்தனை பேரை பாதிச்சதோ இல்லையோ மணிமேகலையே பயங்கரமாக பாதிச்சுது. மணிமேகலை வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, சண்டை நடக்குது, வெளியில் வராங்க. இந்த சீசன் 5 குக்கு வித் கோமாளி மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை மக்கள் மத்தியில் எழுப்பி விட்டுருச்சு. அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க மக்கள். இதையெல்லாம் விஜய் டிவி பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், இந்த பிரச்சனையை அவங்களே ஹேண்டில் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணியிருக்கணும். ஆனால் அடுத்தடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் டிவி ஆட்கள் எல்லாமே வந்து லைன் பை லைனாக பேச ஆரம்பிக்கிறாங்க. குரேஷியை தொடர்ந்து குரேஷி ஸ்டார்ட் பண்ணுறாரு, சுனிதா வராங்க, மாக்காப்பானன் சம்பந்தமே இல்லாமல் இதுக்குள்ள நடுவில் வந்து செருப்பை வந்து போடுறது, தொடப்பக்கட்டையை போடுறது, அது அப்படியே டிஜே பிளாக் வந்து அப்படியே வந்து காலை நக்குறது, இந்த மாதிரியான சம்பவங்கள் ரிப்பீட்டடாக நடக்கவும் மக்களுக்கு அந்த கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. என்னடா இது, ஒரு பொண்ணுக்கு எதிராக ஒரு சேனலே வேலை செய்கிற மாதிரி ஒரு பின்பத்தை வந்து காட்டிட்டாங்க. இப்போ இதை வெளியிலேருந்து பார்க்குற மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க, மணிமேகலை ஒத்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வெளியில் வந்துருச்சு, அந்த பொண்ணு தனியாக ஹேண்டில் பண்ணுது. ஆனால் மணிமேகலைக்கு ஆப்போசிட்டாக விஜய் டிவியில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே பேசுகிறாங்களே, அப்போ இது விஜய் டிவியோட ஒரு சதி தான் அப்படின்ற ஒரு பின்பத்தை இது ஏற்படுத்துது. மக்கள் மொத்த அட்டாக் எங்கே வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியின் மீது வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்த விஜய் டிவி என்ன பண்ணுறாங்கன்னா, இதை எப்படியாச்சும் சரி பண்ணணும், இதை நம்ம தான் சரி பண்ணணும், இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு யோசனையில் தான் இப்போ புதுசாக ஒரு கான்செப்டை யோசிச்சிருக்கிறாங்க. சரி, குக் வித் கோமாளி தானே உங்களுக்கு பிரச்சனை, அதை நம்ம மாற்றுவோம். இப்போ ஒரு ஹீரோ வந்து போர் அடிச்சார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து டபுள் கேரக்டரில் போட்டு அப்பா பையன்ற மாதிரி கான்செப்டை மாற்றுறது, இல்லை மாறு விஷயத்தில் வந்து வேறு மாதிரி மாற்றுறது, ஒரு ஹீரோ ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி காட்டுறது, வெரைட்டியாக பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த குக் வித் கோமாளின்ற ஷோவை அப்படியே டைட்டிலை மாற்றி குக்கிங் ஸ்டார்ஸ் அப்படின்ற பேரில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் விஜய் டிவி இறங்கியிருக்கிறாங்க. இந்த குக்கிங் ஸ்டார்ஸில் ரக்ஷன் தான் விஜய், மாதம்பட்டியும் செஃப் தாமு அவர்கள் தான் வந்து ஜட்ஜஸாக இருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக இதில் ஒரு விஷயத்த ஆட் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ ஜாக்லின் பிக் பாஸ் சீசன் 8 இல்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஜாக்லினை விஜய்வே கொண்டு வராங்க. ஜாக்லினை உள்ளே கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் இருந்த ஒரு கருத்து என்ன, பிரியங்கா வந்த பின்னாடி தான் டிடியில் இருந்து, விஜய் பாவனாவில் இருந்து, ஜாக்லினில் இருந்து, அர்ச்சனாவில் இருந்து பல பேருக்கு வேலை போச்சு, இன்க்ளூடிங் அறந்தாங்கி நிஷா முதற்கொண்டு யாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஸோ பிரியங்காவே எல்லா ஷோவும் ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு பேர் இருந்துச்சு இல்லையா, அதை துடைக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எதிர்த்து அதை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஜாக்லினுக்கு வாய்ப்பை கொடுக்குறாங்களாம் உள்ள. இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, இது அன்அஃபிஷியல் தான், அஃபிஷியல் கிடையாது. இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு விதத்தில் மணிமேகலை ஜெயிச்ச மாதிரி தான். மணிமேகலை வச்ச குற்றச்சாட்டு இவங்களோட டாமினேஷன் சேனலில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, அதை விஜய் டிவி அக்செப்ட் பண்ணுறாங்க. மக்களுடைய மனநிலையும் அதே தான். ஸோ மக்களுடைய மைண்ட் செட்டுக்கு விஜய் டிவி காது கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து அக்செப்ட் பண்ணி அந்த சேஞ்சஸை கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா சோஷியல் மீடியாவை பார்த்து தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க வந்து செய்கிறாங்க அப்படின்னும் போது அதுதானே உண்மை. ஸோ ஒரு பக்கம் மணிமேகலை சொன்ன விஷயங்கள் வந்து ப்ரூவன் ஆகுது, மணிமேகலை ஜெயிச்ச மாதிரி. மக்களுடைய குரலுக்கு எந்த அளவுக்கு வலிமை இருக்குது அப்படின்றத இந்த ஒரு சம்பவம் வந்து நமக்கு காட்டுது. ஏன்னா ஒரு கார்ப்பரேட் சேனல், அவன் தான் வந்து சம்பளம் கொடுக்க போகிறான், அவன் தான் மக்களுக்கு வந்து காட்ட போகிறான், அவன் எடுக்கிறதா சட்டம், அவன் எடுக்கிறதா டிசிஷன். ஆனால் அவன் மக்களுக்காக ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறான் அப்படின்னும் போது மக்களுடைய ஒரு கருத்துக்கு எந்த அளவுக்கு வலிமை இருக்காது சோஷியல் மீடியாவில். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஷோக்கே இந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியும் அப்படின்னா, இந்த தாக்கத்தை பல நல்ல விஷயங்களுக்கு நம்மளால் செய்ய முடியும். உதாரணத்துக்கு தமிழ்நாடு அரசியல் என்பது மிக மோசமாக போய்கிட்டு இருக்கு, அதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா சோஷியல் மீடியாவுடைய பங்கீடு அதுலேயும் தேவை. மக்கள் எல்லாத்தையும் கூர்ந்து கவனித்து ஒரு கரெக்டான முடிவை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஏன்னா நேற்றுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர், இன்றைக்கி வந்து துணை முதலமைச்சர், ஒரு காலத்தில் தன்னுடைய குடும்பத்தில் இருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு இன்றைய முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு.